வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான ரெசிபிங்க. ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு சூப்பர் சட்னி தாங்க. இட்லி தோசைக்கு எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் புதுசாக இந்த மாதிரி செய்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ சட்னி அரைச்சாலும் அவ்வளவும் தீர்ந்து போயிடுங்க. இப்போ வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த சட்னி கறிவேப்பிலை சட்னி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு கடாய் காய வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 4 வரமிளகாய் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. வெறும் 10 நிமிஷம்தான் இந்த சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாங்க. இந்த வரமிளகாய் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலில் 1 டேபிள் ஸ்பூனு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. அதையும் லைட்டாக சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கறிவேப்பிலை சட்னி வாரத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை, அயன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருங்க. இப்போ பருப்பு நல்லா செவந்துடுச்சுங்க. இதை அதே பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் தேங்காய் பல் ஒரு 10 பல், அதாவது 2 பத்தை தேங்காய் எடுத்து பொடியை கட் பண்ணி அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் நல்லா எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை ஆகுதோ அவ்வளவும் சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கறிவேப்பிலை நான் 1 கப் அளவுக்கு எடுத்து நல்லா அலசி உணர்த்தி வச்சுருக்கேன். இப்போ அந்த கறிவேப்பிலை தான் இதோட சேர்த்துக்க போகிறேன். கறிவேப்பிலை 1 கப்பு கறிவேப்பிலை அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதையுமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்பவும் கருக விடாமல் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அந்த படப்படப்பாக வெடிக்கும். அந்த வெடித்ததும் அடுத்தது ஒரு அரை வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. அதையும் இதோட சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வதக்குவோம். ஒரு பச்சை வாசம் போகட்டும். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைஸு புளி எடுத்துருக்கேன். பெருங்காயம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து ஒரே 1 செகண்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடுவோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் வறுத்து வச்ச மிளகாய், அந்த உளுத்தம்பருப்பு இதோட சேர்த்துருவோம். அந்த கறிவேப்பிலை வதக்கி வச்ச கறிவேப்பிலையுமே பிளேட்டில் மாற்றி ஆறிட்டுருக்கு. இப்போ அதையும் இதோட சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு அரைக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். இப்போ மூடி போட்டு அரைச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சட்னி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவும் க்ரீன் கலர் இல்லாமல் அந்த வெங்காயம் உளுத்தம்பருப்புலாம் சேர்க்கறதுனால அந்த க்ரீன் கலர் ரொம்ப இருக்காது. உங்களுக்கு சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த சட்னியை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதை மாற்றிட்டு இந்த மிக்ஸி ஜாரை கூட லைட்டாக தண்ணி விட்டு கழுவி கூட இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு இதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகாய் 2 போட்டிருக்கேன். 2 போட்டு லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ கருவேப்பிலை ஒரு 5 கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த சட்னியில் எடுத்து சேர்த்துடலாங்க. இந்த தாளித்ததை எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி இல்லாமல் இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டு குட்டீஸுங்க இருந்தால் அவங்களுக்குமே இந்த சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக சாப்பிடுவாங்க, அடம் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க. இந்த சட்னி நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடைய வந்துடுங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.